ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி இந்த போஸ்டர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னா டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒரு psd ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல். கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் பின்னாடி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை உள்ளே வந்துக்கலாம். ப்ராஜெக்ட் ஃபைலில் போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை பேக்ரவுண்ட் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஃபைன், இப்போ நம்ம ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். கலர் லுக்கப் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது அதில் நான் ஃபியூச்சரிஸ்டிக் ப்ளீக் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் இமேஜை நம்ம ட்ராப் பண்ணிடலாம் உள்ளார. அதுக்கு இமேஜ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஃபைலில் போய் இமேஜ் மாடல் இமேஜ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஃபைன், ஒன்ஸ் எடிட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட ஏர் ஸ்டாக் இமேஜ் உள்ளே வந்துக்கலாம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. ஏர் ஸ்டாக் இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கேன்வாஸ்குள்ளார ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை பேக்ரவுண்ட் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு நியூ குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை ஏர் நேம் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார இந்த ஏர் ஸ்டாக் இமேஜை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லிட்டில் பிட் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நான் லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 to 4 டூப்ளிகேட் காப்பீஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி லிட்டில் பிட் ரொட்டேட் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணி முடி மேல் நோக்கி பறக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டில் நான் அதை ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். there you go, நம்மளோட ஏர் ஸ்டாக் இமேஜ் டிசைன் ரெடி. இப்போ ஒரு கலர் லுக்கப் லேயர் ஒன்று மேலே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது அதை கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி அதில் நான் ட்ராப் ப்ளூ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம விங்ஸ் ஆட் பண்ண போகிறோம் மாடலுக்கு. அதுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலில் போய் விங்ஸ் ஸ்டாக் இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸ்குள்ளார ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு புது குரூப் க்ரியேட் பண்ணி அதை விங்ஸ் நேம் பண்ணி அதுக்குள்ளார நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் லிட்டில் பிட் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். விங்ஸ் ஷேப் நீட்டாக வெளிப்பக்கமாக வர மாதிரி. ஃபைன், இப்போ நான் இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ஹாரிசான்டலாக ஃப்ளிப் பண்ணி அதை நான் லெஃப்ட் சைடு நோத்திக்கிறேன். ஸோ இப்போ விங்ஸ் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கலர் லுக்கப் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி அந்த விங்ஸ் ஃபோல்டரோட கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நான் ஃபியூச்சரிஸ்டிக் ப்ளீக் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம மாடல் இமேஜ் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மாடல் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு லேயர் மேஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்து அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ ஜூம் இன் பண்ணி மாடலோட முடிப்பகுதி இருக்குல்ல, அது பின்னாடி இருக்க ஸ்டாக் இமேஜோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம அதை தேவையில்லாத பகுதியெலாம் மேஸ்கிங் பண்ணி ஹைட் பண்ண போகிறோம். ஓகே, நான் அதோட அந்த சரௌண்டிங்கில் இருக்க அந்த முடிப்பகுதியெல்லாம் மேஸ்க் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம இப்போ சீரீஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ண போகிறோம் மாடல் இமேஜுக்கு. ஃபஸ்ட் ஒரு கலர் லுக்கப் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஃபியூச்சரிஸ்டிக் ப்ளீக் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதையும் ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணிக்கிறேன். அதில் பிரைட்னஸ் +4 கான்ட்ராஸ்ட் -20 அப்படின்னு வச்சுக்கிறேன்.
இப்போ வந்து மாடலோட பாட்டம் பார்ட் வந்து டார்க்காக இருக்குது, அது பிரைட் ஆக போகிறோம். அதுக்கு வந்து இன்னொரு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதையும் ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிரைட்னஸ் வந்து அரௌண்ட் 44 அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு பாட்டம் பார்ட் தான் பிரைட் ஆகணும், டாப் பார்ட் கிடையாது. அதனால் மாஸ்கிங் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லேயரோட மாஸ்க் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ வந்து அகெயின் கலர் பிக்கர் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை சைஸ் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணி கீழே வந்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா நமக்கு கீழ் பார்ட் வந்து அன்மாஸ்க் ஆகிடும். ஸோ அதன் மூலமாக அந்த பிரைட்னஸ் நமக்கு கிடைக்கும். மாடல் இமேஜ் வந்து ஈவனாக பிரைட்டாக இருக்கும். ஃபியூ கிளிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தேர் யூ கோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடலோட பாட்டம் அண்ட் டாப் பார்ட்டில் வந்து ஆர்னமெண்ட் டிசைன் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டிசைன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஃபைலில் போய் ஜுவல் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இமேஜ் இருக்கும், அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நியூ குரூப் க்ரியேட் பண்ணி அதை ஜுவல்னு நேம் பண்ணி இதை நான் அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. மாடலோட பாட்டம் பார்ட்டில் எக்ஸாக்டாக ஃபிட்டின் ஆகிற மாதிரி பர்ஃபெக்டாக ரீசைஸ் பண்ணிக்கோங்க, முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் வந்து மாடலோட அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, அதுவும் அந்த டேட்டும் நம்ம ஹைட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கு வந்து நம்ம க்ளோன் ஸ்டாம்ப் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கள், மாடல் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் இமேஜ் ஃபோல்டர் போய் மாடல் இமேஜ் அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கோங்க. நான் வந்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் லேயர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயரில் வந்து க்ளோன் ஸ்டாம்ப் டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அதனால் அதை நம்ம ரேஸ்டரைஸ் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த லேயரை ரேஸ்டரைஸ் லேயர்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணலாம். நான் ப்ரஷ் சைஸை வந்து லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் இன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஏரியா வந்து சோர்ஸ் ஏரியாவாக யூஸ் பண்ணிருக்கோ அந்த ஏரியாவில் ப்ரெஷ்ஷை வச்சு ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது செலக்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் அந்த பிளாக் பாட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஏரியா க்ளோன் ஆகிடும். ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன். சோர்ஸ் ஏரியா இருந்துச்சுன்னா அதில் ப்ரெஷ்ஷை ப்ளேஸ் பண்ணி ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த பிளாக் பாட், அந்த டேட்டூ பாட்லாம். இப்போ ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது ரீப்ளேஸ் ஆகிடும் அந்த சோர்ஸ் க்ளோன் ஏரியாவாக, ஓகேவா? இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக க்ளோன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஆர்னமெண்ட் வந்து நீட்டாக பிளெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஃபியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம ஒரு கலர் லுக்கப் லேயர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது அதையும் ரைட் கிளிக் பண்ணி கிளிக் மேஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ப்ளீக் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட பிளெண்டிங் மோட் வந்து லைட் கலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதையும் கிளிக் மேஸ் பண்ணிக்கிறேன். அதோட பிரைட்னஸ் வந்து -2, கான்ட்ராஸ்ட் வந்து -38 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதையும் ரைட் கிளிக் பண்ணி கிளிக் மேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் க்ரீன் கர்வ் செலக்ட் பண்ணி டாப் அண்ட் பாட்டம் பாயிண்ட் வந்து லிட்டில் பிட் மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ளூயும் டாப் அண்ட் பாட்டம் பாயிண்ட் வந்து மேலே கொஞ்சம் தள்ளிக்கிறேன் அந்த கர்வை. நெக்ஸ்ட் ஒரு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லேயர் இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதையும் கிளிக் மேஸ் பண்ணிக்கிறேன். பிரைட்னஸ் 4, கான்ட்ராஸ்ட் -6ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கலர் லுக்கப் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதையும் ரைட் கிளிக் பண்ணி கிளிக் மேஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரிஸ்டிக் ப்ளீக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒபாசிட்டி வந்து நான் 60% வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட பிளெண்டிங் மோட் வந்து கலர் டாட்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி கலர் பேலட் எனேபிள் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் அந்த க்ரீன் கலரை சாம்பிள் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சைஸ் ரெடியூஸ் பண்ணி ஒரு கிளிக் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு சூப்பரான ஒரு க்ளோ எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்னமெண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே வந்து நம்ம கழுத்தில் வந்து நெக்லஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஜுவல் குரூப் இருக்குல்ல, அதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை நான் கீழே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஆர்னமெண்ட்டை மேலே மூவ் பண்ணி Ctrl+T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அதை இங்கே நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூ ஏரியாஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும்.
எஸ்பெஷலி லெஃப்ட் சைடில். அதுக்கு வந்து நம்ம க்ளோன் ஸ்டாம்ப் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜுவல் லேயரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த கரெக்டாக அந்த ஆர்னமெண்ட் லேயரை. இப்போ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷில் வந்து ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ ஜூமின் பண்ணி இந்த பீட்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி க்ளோன் சோர்ஸாக சாம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபியூ கிளிக்ஸ் நவுத்தி கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த பீட்ஸ் உருவாயிடும். தேடிகோ, நம்மளுக்கு நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்டில் லைட்னிங் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஃபைலில் போய்க்கோங்க. லைட்னிங் ஸ்டாக் இமேஜ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்மளோட கேன்வாஸ்குள்ளார. அதை நான் பேக்ரவுண்ட் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அதை இந்த இடத்துல. ஓகே, இப்போ நான் இதோட பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன். ஸோ தட் அந்த பிளாக் பாட்லாம் இன்விசிபிள் ஆகிடும். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை லிட்டில் பிட் ரொட்டேட் பண்ணி அதை நான் மேலே கொஞ்சம் தள்ளி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் இதோட 3 to 4 டூப்ளிகேட் காப்பீஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதை வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதை மேலே டாப் ஏரியாஸ்லாம் கவர் ஆகிற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் நம்மளுக்கு இந்த ட்ரமாட்டிக் மின்னல் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்ம இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ண போகிறோம் பின்னாடி. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் கிராஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இமேஜ் இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கேன்வாஸ்குள்ளார ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அகெயின் இதையும் பேக்ரவுண்ட் ஃபோல்டருக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நான் இதோட பிளெண்டிங் மோட் வந்து சாஃப்ட் லைட்னு மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு ஃபியூ கிளிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜோட நீட்டாக பிளெண்ட் ஆகிக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரோ இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் 2 சைட்லேயும். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் க்ரோ இமேஜ் இருக்கும், அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இதையும் பேக்ரவுண்ட் ஃபோல்டருக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஒபாசிட்டி வந்து 70% வச்சுக்கோங்க. ஸோ தட் அது நீட்டாக பிளெண்ட் ஆகிக்கும் நம்ம பேக்ரவுண்டோட. இதே ஸ்டெப்பை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய் இன்னொரு க்ரோ இமேஜ் இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் உங்கள் கேன்வாஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒபாசிட்டி வந்து 70% வச்சுக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே ஃபோல்டர் க்ளோஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் ஃபோல்டர் போய்க்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபயர் ஸ்டாக் இமேஜஸ்லாம் உள்ளே கொண்டு வர போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. ஃபயர் ஸ்டாக் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க கேன்வாஸில். அதை நான் இப்போ லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அது லிட்டில் பிட் ரொட்டேட் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் இது உங்கள் விருப்பம், உங்கள் ஸ்டைல், உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பிளெண்டிங் ஆப்ஷன் நான் ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன். ஸோ தட் அந்த பிளாக் பாட்லாம் இன்விசிபிள் ஆகிடும். இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் J கொடுத்து அதை மூவ் பண்ணிட்டு வந்து ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்பார்க்கிள்ஸ் அது மட்டும் வர மாதிரி வச்சுக்கிறேன். தேர் யூ கோ. நெக்ஸ்ட் நான் இதோட கலர் வந்து லிட்டில் பிட் ட்ரமாட்டிக் ரெட்டாக மாற்றலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இது வந்து கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இப்போ வந்து அந்த சேச்சுரேஷன் பார் அண்ட் ஹியூ சேச்சுரேஷன் கலர் பாரையும் லிட்டில் பிட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரெட் கலர் கொண்டாந்துக்கோங்க. ரிப்பீட் பண்ண போகிற அதே ஸ்டெப்பை ஹியூ சேச்சுரேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. அந்த பார் லிட்டில் பிட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரமாட்டிக்கான ரெட் கலர் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நம்ம சீரீஸ் ஆஃப் கலர் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மூலமாக. ஃபஸ்ட் வந்து கலர் லுக்கப் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். திஸ் ஒன். இப்போ நான் இதோட ஆப்ஷன் வந்து கிறிஸ்ப் வார்ம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நான் இப்போ இதோட பிளெண்டிங் மோட் வந்து மல்டிப்ளை அப்படின்னு வச்சுக்கிறேன்.
ஒபாசிட்டி வந்து 20ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு கலர் லுக்கப் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட ஆப்ஷன் வந்து ஃபாகி நைட்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ இதோட ஒபாசிட்டி வந்து 45ன்னு வச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஆப்ஷனல், நீங்கள் முன்ன பின்ன ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் வேணுன்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கலர் பேலட் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கிரேடியன்ட் மேப் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து வயலட் டு டார்க் வயலட் கிரேடியன்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதே கலர் எக்ஸாக்டாக வேணும்னா அந்த கலர் பேலட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் சாம்பிள் பண்ணி எடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இதோட பிளெண்டிங் மோடு வந்து சாஃப்ட் லைட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஒபாசிட்டி வந்து 18ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இமேஜ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து நான் 40 to 44% அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். there you go. இப்போ நம்மளோட போஸ்டர் ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம எல்லா லேயரையும் ஒரே லேயரை மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் இ அப்படின்ற ஷார்ட்கட் கொடுத்தோன்னா ஒரே லேயராக மெர்ஜ் ஆகிக்கும். இப்போ ஃபில்டர் போய்க்கோங்க, கேமரா ஆஃப் ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. போஸ்டர் கொஞ்சம் பார்க்க விவிட் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கட்டும். இப்போ ப்ரீசெட்ஸ் போய்க்கோங்க. அதில் வந்து வினியாக்ட் வந்து மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷார்ப்பனிங்கில் வந்து நான் மீடியம் செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ரியேட்டிவில் வந்து ஃபஸ்ட்டு வார்ம் கான்ட்ராஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது விண்டேஜ் இன்ஸ்டன்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளோட போஸ்டர் ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.